ப்ரெக்னன்சி கிட் டெஸ்ட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு நிறையா டவுட் இருக்கும். நான் வந்து ஒரு 8 மந்த்தாக கிட் செக் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து நிறையா ஃபெயிண்ட் லைன் வந்து ரொம்ப நேரம் கழித்து வரும். ஸோ உடனே நம்ம வந்து செக் பண்ணுறப்போ உடனே அந்த லைன் ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் அந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்குள்ளெல்லாம் வராது. பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி வரும். ஏன்னா நான் செக் பண்ணதுனால நிறையா டைம் நான் கிட் செக் பண்ணதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஹாஃப் டே கழிச்சு ஒரு 2 லைன் தெரிஞ்சிச்சு, இல்லைனா 1 டே ஆச்சு, 1 டேக்கு அப்புறம் வந்து அது 2 லைன் லைட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து எவாப்ரேஷன் லைன் தான். ஸோ அது வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ்னு நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 2 டேஸ் தள்ளி போய் கூட அப்படி வேணால் கூட இருக்கலாம். ஒரு சரி உங்களுக்கு அந்த ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போது இன்றைக்கி பீரியட்ஸ் வரணும், நாளைக்கு செக் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் வரல, அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நீங்கள் அந்த கிட்டு வந்து பாசிட்டிவாக இப்போ நெகட்டிவான்னு பார்க்குறப்ப உங்களுக்கு லைன் உடனே வந்தால் தான் அது பாசிட்டிவ். ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஹாஃப் டே கழிச்சு இல்லைனா 1 டே கழிச்சு அதில் லைட்டாக 2 லைன் தெரியுதுன்னா அது வந்து எவாப்ரேஷன் லைன் தான். கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. நீங்கள் உண்மையாகவே கன்சீவாக இருந்திருந்தாலும் ரொம்ப நேரம் கழித்து வந்ததுன்னா ஒருவேளை மேபி அந்த அளவுக்கு உங்களுக்கு இயர்லியராக எடுத்திருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு 1 வீக் கழிச்சோ இல்லை 10 டேஸ் கழிச்சோ திரும்பி டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். நீங்கள் அந்த ஃபெயிண்ட் லைனை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்பிச்சு கேட்டிருக்கேன், இது பாசிட்டிவா இல்லை லைட்டாக லைன் தெரியுது பாரு, ரொம்ப லைட்டாக தெரியுது பாருலாம் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து அதுக்கப்புறம் நெகட்டிவ் தான் வந்துச்சு. நான் பீரியட்ஸும் ஆகிட்டேன். ஸோ கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க. லைன் உடனே வந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருப்பீங்க. நீங்கள் அந்த எந்த டேயில் செக் பண்ணுறது அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 டேஸ்லேயும் உங்களுக்கு தெரியலாம், இல்லை 4 டேஸ்லேயும் தெரியலாம், இல்லை 10 டேஸ்லேயும் உங்களுக்கு தெரியலாம். அது உங்கள் பீரியட்ஸு அந்த எவ்வளோ ஹார்மோன் நம்ம ஒரு பாடியில் இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த லைன் தெரிய போகுது. அது ஃபெயிண்ட் லைனாக இருந்தால் நான் ஒருவேளை நான் பாசிட்டிவாக இல்லையோ, நான் ப்ரெக்னென்ட் ஆகலையோ அப்படியும் திங்க் பண்ண வேண்டாம். அந்த லைன் உங்களுக்கு எவ்வளோ டைமில் தெரியுதுன்றது தான் உங்களுக்கு வந்து இது. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன்.